கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்று நம்ம தியானிக்க போற வசனம் உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமீன். இந்த வசனம் இவ்வளவு அருமையாக சொல்லுகிறது. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சகல நோய்களையும் நம்மை விட்டு என்ன பண்ணுவாரு? விலக்கி போடுவார். எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தவங்க இருந்தாங்க பைபிள்ல. 12 வருஷமா எவ்வளவு உதிரப்போக்குனால அவ்வளவு ஒரு வேதனைப்படுவாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வழியா இருக்கும்னு பெண்களா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து 12 வருஷமா அப்படிப்பட்ட வியாதியில இருக்கும்போது எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அந்த நேரத்துல எவ்வளவு மருத்துவர்களை பார்த்து எவ்வளவு செலவு பண்ணி தன்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செலவு பண்ணி கடைசியாகவும் அவர்களுக்கு சரியாகல அப்படின்ற நிலையில என்ன பண்ணுவாங்களா? ஏசப்பா அந்த சைடு போறாரு, அவரோட ட்ரெஸ் ஒரு ஓரமா நான் தொட்டா எனக்கு அந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஏசப்பா போகும்போது கூட அவ்வளவு கூட்டம் இருக்கும் போது அந்த கூட்டத்துல அவர்கள் போயிட்டு அவ்வளவு வலியோட வேதனையோட அவ்வளவு பிரச்சனையில இருந்தவங்க ஏசப்பாவை போயிட்டு அந்த தொட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே தேவன் அப்பவே அந்த நிமிஷத்திலே ஒரு பரிபூர்ண சுகத்தை அவங்களுக்கு தருவாரு. 12 வருஷமா டே நைட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நிம்மதியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, தூங்கி இருக்க மாட்டாங்க. அந்த வியாதினால அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் செலவு பண்ணி அவர்களுடைய நிலைமை ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கிறது. இப்படியா இருந்தவர்களுக்கு தேவன் அந்த ட்ரெஸ்ஸை தொட்ட ஓரத்துல அவங்களோட உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படியா கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பணங்கள் வைத்திருந்த எல்லா பணங்களையும் செலவு பண்ணாங்க. ஆனாலும் லாஸ்ட் நேரத்தில் அவர் விசுவாசித்து தொடும்போது தேவன் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார். அது போலதான் இந்த வசனம் சொல்கிறது. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த காலத்திலேயே அநேக பேர் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த நோய் உங்களுக்கு வந்துருச்சு, இதுல இருந்து குணப்படுத்த முடியாது, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். தேவனை ஒரு விஷயம் விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறதுக்கு காசு பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. தேவனை நம்ம ஐயப்பா நீங்க எனக்கு சுகத்தை தாங்கப்பா, நீங்க தான் என் பரிகாரியாகிய கர்த்தர், இந்த நோயிலிருந்து நீங்க எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை விசுவாசித்து நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா அந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு தேவன் கிருபையாய் மனம் இறங்கினது போல தேவனை நோக்கி உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்களுடைய எல்லா நோயிலிருந்து அவர்கள் விடுதலையை தந்து பரிபூர்ண சுகத்தை தந்து தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்கிற வசனத்தின்படி தேவன் அப்படியே நம்ம எல்லாருக்கும் செய்வார். தேவனை விசுவாசிங்க, கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.